திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 514 திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 131. இலங்கையில் புத்த மதத்தைச் சேர்ந்த அரசனின் முன்னிலையில் சைவ தபோதனர் தில்லையின் பெருமை ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் புகழ்களை எடுத்து விளக்கிய போது அந்த சபையிலே இருந்த புத்த குரு கடும் கோபம் கொண்டார். திரிபிடகம் என்ற சாஸ்திரத்தைச் செய்த எங்கள் தலைவன்தான் கடவுள், அவரைத் தவிர வேறு கடவுள் இல்லை. அந்த பிடக நூலைச் செய்த எங்கள் தலைவரைத் தவிர வேறு ஒரு கடவுள் உண்டு என்று நீ சொல்கின்றாய். எனவே நான் இப்பொழுதே சிதம்பரம் என்கின்ற ஸ்தலத்திற்கு செல்வேன். அங்கே இருக்கின்ற சைவர்களோடு வாதம் செய்து நீர் சொல்கின்ற அங்கே சிதம்பரத்தில் அனவரத நடனம் செய்கின்ற உங்கள் கடவுளின் பாதத்தில் அணியப்பட்ட வீரக்கழலை அறுத்து எறிவேன். உங்கள் கடவுள் உயரப் பிடிக்கின்ற விருது கொடியையும் அறுத்து எறிவேன். கடவுள் என்பது புத்த கடவுளே என்று எல்லோரும் அறியும்படி பிரதிபாதித்து ஸ்தாபித்து நீ சொல்கின்ற அந்த பொன்னம்பலத்தை அரச மர நீழலில் இருக்கும் எம் புத்த கடவுளது பள்ளி என்று சொல்லும்படி நான் செய்வேன் என்று அந்த புத்த மத குரு சபையிலே சொல்லிவிட்டு, நான் சொன்ன இந்த செயல்களை 3 நாட்களில் முடிப்பேன் என்று கூறி பிரதிஜை செய்துவிட்டு மிக விரைவாக எழுந்து செல்கின்றார் அந்த புத்த மத குரு. அவரை வணங்கிக் கொண்டே அவரது சிஷ்யர்களும் பின்னே செல்கின்றார்கள். அந்த புத்த குருவானவர் தன்னுடைய பல்லக்கிலே ஏறி அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் சூழ்ந்து வர இலங்கை நாட்டை கடந்து காட்டை கடந்து கடலை கடந்து தமிழகத்திலே வந்து இறங்குகின்றார். அந்த புத்த குரு நினைக்கின்றார், என்னுடைய சமயத்தை, இந்த புத்த சமயத்தை சிதம்பரம் முதலான இடங்களில் இதுவரை நான் பரப்பாது சும்மா இருந்துவிட்டேனே என்று மன வியாக்குலம் கொண்டு விரைவாக சிதம்பரத்திற்கு செல்கின்றார். புத்த மத குரு இவ்வாறு புறப்பட்டவுடன் அந்த புத்த அரசனும் இலங்கை அரசனும் பின்னே வருகின்றான். அந்த புத்த அரசனுக்கு ஒரு குறை இருக்கின்றது. அவனுடைய மகள், அவள் ஊமை பெண்ணாக இருக்கின்றாள். எனவே சைவ நூல்களிலே ஒருவரின் ஊமைத்தன்மை நீங்க வேண்டுமென்றால் சிதம்பர யாத்திரை செய்க என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதையும் இந்த மன்னன் கேள்விப்பட்டிருக்கின்றான். எனவே தன்னுடைய மகளையும் அழைத்து கொண்டு வருகின்றான். சிதம்பரத்திலாவது தன்னுடைய பெண் குழந்தை ஊமைத்தன்மை நீங்கி பேசிவிட மாட்டாளா என்ற அந்த மனத்துயரத்தோடு தம்முடைய குருவை பின்தொடர்ந்து அந்த புத்த மத அரசனும் சோழ நாட்டிலே சிதம்பரத்தின் எல்லையை அடைகின்றார். இதற்கு முன்னமே சிதம்பரம் வந்து சேர்ந்த அந்த புத்த குருவானவர் சிதம்பரத்தின் எல்லையை அடைந்தவுடன் தன்னுடைய பல்லக்கில் இருந்து இறங்கிச் சென்று சிவபெருமானது திருப்புலீஸ்வரமாகிய சிதம்பரம் திருக்கோயிலுக்கு உள்ளே பிரவேசித்து அங்கே இருக்கின்ற ஒரு அழகிய மண்டபத்திலே சேர்ந்திருக்கின்றார் அந்த புத்த குரு. புத்த குருவை தொடர்ந்து பின் வந்து சேர்ந்த புத்த அரசனும் தனது புத்த குருவுக்கு அருகிலே சென்று வணங்கி துதித்து மகிழ்ச்சியோடு இருக்கின்றான். இவ்வாறு ஒரு அந்நிய மதத்தைச் சேர்ந்த புத்த மத குரு சிதம்பரத்தின் திருக்கோயிலுக்கு உள்ளே வந்து ஒரு மண்டபத்திலே இருக்கின்றார் என்பதை கண்ட சிவபெருமானது அந்த திரு ஆலயத்திலே உள்துறை பணி செய்பவர்களாகிய திருத்தொண்டர்கள் பரிசாரகர்கள் அங்கே ஒன்றாக திரண்டார்கள். கடும் கோபம் அடைந்தார்கள், மனம் வருந்தினார்கள். அந்த புத்த மத குருவிடம் சொல்கின்றார்கள், நம் பரமபிதாவாகிய சிவபெருமான் வீற்றிருக்கப் பெறுகின்ற இந்த தில்லை மாநகரின் எல்லையை விட்டு புத்த குருவே, நீ உடனே சீக்கிரம் புறப்பட்டு போய்விடு. நீங்கள் செய்கின்ற இந்த அபச்சாரத்தை நாங்கள் துளி கூட சகிக்க மாட்டோம் என்று கூறினார்கள். அதற்கு அந்த புத்த குரு சொல்கின்றார், நான் எதற்கு இங்கே வந்திருக்கின்றேன் தெரியுமா? உங்கள் சோழ அரசனின் முன்னிலையில் நீங்கள் அனுசரிக்கின்ற இந்த சைவ சமயம் பொய்ச் சமயம் என்று உங்கள் சமயத்தை நிராகரித்து எங்கள் புத்தனே இந்த உலகத்திற்கு முதல் கடவுள் என்று இந்த க்ஷணமே தர்க்கம் செய்து நான் வெற்றி பெற்று எங்கள் மதத்தை ஸ்தாபிப்பேனே அன்றி அவ்வாறு ஸ்தாபிக்காமல் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று அந்த புத்த குரு சொல்கின்றார். புத்த குரு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட சைவ திருத்தொண்டர்கள்
இங்கே நடந்தவற்றையெல்லாம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று இந்த சைவர்களெல்லாம் சிதம்பர ஸ்தலவாசிகள் எல்லோர்களுக்கும் இதை சொல்வதற்காக மிக விரைவாக செல்கின்றார்கள். உண்மையான தபோதனர்கள் சிதம்பரவாசிகள் அங்கே வேத வித்துக்களாக இருக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்களான தீட்சிதர்கள் இன்னும் மற்றைய பரிகலத்தோர்கள் எல்லோர்களுக்கும் அவரவர் வீடுகளுக்கே சென்று இதனை கூறுகின்றார்கள். புத்தகுரு இவ்வாறு வந்து தில்லையிலே இருக்கின்றார், கோயிலின் ஒரு மண்டபத்திலே இருக்கின்றார், இவ்வாறு வாதம் செய்ய போகின்றேன் என்று சொல்கின்றார் என்ற இந்த செய்திகளையெல்லாம் கேட்ட சைவர்களுக்கு புண்ணிலே வேல் பாய்ந்தது போன்று மிக துன்பப்பட்டார்கள். எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்தார்கள். சிவபெருமான் வீற்றிருக்கின்ற அந்த பேரம்பலத்திலே எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த புத்தன் எண்ணம் என்ன என்று நாம் கேட்போம் என்று அந்த புத்த குரு இருக்கின்ற மண்டபத்திற்கு மிக விரைவாக சென்றார்கள். தில்லைவாழ் அந்தணர்களாகிய தீட்சிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புத்த மதகுரு இருக்கின்ற மண்டபத்தை நோக்கி வருகின்றார்கள். இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர். இந்த 3000 பேரில் நாமும் ஒருவர் என்று ஸ்ரீமத் நடராஜ பெருமானே அருளியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தெய்வத்தன்மை உடையவர்கள். அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வருகின்றார்கள் என்றால் அவர்களை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும், அதுதான் புண்ணியம். அவர்களை எதிர்கொண்டு அழைக்காமல் இருப்பது அது பாவம். இந்த அறிவு இல்லாத அந்த புத்த குரு அங்கே இருக்க தில்லைவாழ் அந்தணர்கள் உள்ளிட்ட சைவ திருத்தொண்டர்கள் புத்த குருவிடம் சென்று அவரை கோபித்து நீங்கள் செய்வது சரியல்ல என்று எடுத்து உரைக்கின்றார்கள். குற்றம் செய்தவரை தண்டித்தல் என்பது தகுதிதான். எனவே இந்த குற்றம் செய்த புத்த குருவை கோபித்து கண்டிக்கின்றார்கள். உய்யும் வழி தெரியாத முழுமகனாகிய நீ ஒரு சிறிதும் அச்சமின்றி இவ்வாறு இருமாந்திருக்கின்றீரே, இந்த அவமதிப்புக்கு காரணம் என்ன என்று புத்த மத குருவிடம் கேட்கின்றார்கள். அதற்கு அந்த புத்த மத குரு தில்லைவாழ் அந்தணர்கள் உள்ளிட்ட சிவ தொண்டர்களை நோக்கி சொல்கின்றார், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 28 ஆகமங்கள், 18 புராணங்கள் என்று உங்களுடைய சமய சாஸ்திரங்களை கொண்டு உங்களது சிவனே உலகத்துக்கு முழுமுதல் கடவுள் என்று நீங்கள் பிரதிபாதித்தால் அதனை நான் நிராகரித்து என் சமய சாஸ்திரத்தை கொண்டு என்னுடைய புத்த மத கடவுளே உலகத்துக்கு முதல் கடவுள் என்று நான் பிரதிபாதிப்பேன். எனவே இங்கே எனக்கு எதிரே நீங்கள் வாதம் செய்யுங்கள் என்று அந்த புத்த மத குரு சொல்கின்றார். எல்லோராலும் துதிக்கப்படுகின்ற தில்லைவாழ் அந்தணர்கள், வேதங்களை அத்தியனம் செய்யும் தில்லைவாழ் அந்தணர்கள் இவ்வாறு சொன்ன அந்த புத்த குருவை கோபித்து பார்த்து கூறுகின்றார்கள், இலங்கையிலிருந்து இங்கு வந்து இப்படி பேசும் உங்களை நீங்கள் தோற்றீர்கள் என்று தார்க்கிகர்கள் சொல்லும்படி நாம் உன்னை தப்பாது வெல்வோம். இனி இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட உங்களோடு பேச மாட்டோம். அப்படி உண்மை தெரியாது பேசும் உங்களோடு இனியும் பேசுவது என்பது சேற்றின் மீது கல்லை விட்டு எறிந்தால் அந்த சேறு கல்லை எறிந்தவர்கள் மீது தெரிப்பது போல அவப்பிரயோஜனமாக ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்கின்றார்கள், இத்தனை இழிவு பொருந்திய உன்னோடு வாதம் செய்வது எமக்கு இழிவுதான் என்றாலும் சமயவாதம் செய்வதற்கு வேண்டப்படுகின்ற 2 சிறப்புகள், அவை கல்விச் சிறப்பு மற்றும் சமயச் சிறப்பு. இந்த 2 சிறப்பினுள் ஒரு சிறப்பும் கூட இல்லாத ஒன்றை ஒரே ஆக்ஷேபத்திலே நாங்கள் வெற்றி கொள்வோம். ஆனால் அந்த வாதம் என்பது நல்ல வலிமை உடைய அரசர்கள் மற்றும் மெய்யுணர்வு உடைய சகலகலா பண்டிதர்கள் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்ட மகாசபையிலேதான் இந்த சமய வாதம் தர்க்கம் நிகழ வேண்டும். அப்படிப்பட்ட மகாசபைக்கு எதிரே நாம் இருவரும் நம்முடைய பக்ஷ சபக்ஷ விபக்ஷங்களை கொண்டு வாதம் செய்வோம். இது தக்கது, இது தகாதது, இது குணம், இது தோஷம் என்று அவர்களே வாத சித்தாந்தம் செய்துவிடலாம். அதுதான் முறைமை என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் வாதம் நடக்கும்போது இடையே கலகம் தோன்றிவிட்டால் வலிமை மிக்க மன்னர் அந்த சபையிலே இருந்து கலகத்தை அடக்கி
வாதம் இடையீடு இன்றி நடப்பதற்கு அந்த மன்னர் வழிவகை செய்வார். அதேபோன்று வாத விகல்பங்களை உள்ளவாறு உணர்ந்து நடுநிலைமையோடு நின்று விஷய சித்தாந்தம் செய்வதற்கு மெய் உணர்வு உள்ளவர்களும் சபைக்கு அங்கமாக நிச்சயமாக வேண்டப்படுவார்கள். எனவே இப்படிப்பட்ட இருவரும் கூடிய சபையிலே சமயவாதம் செய்யப்பட வேண்டும் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் உள்ளிட்ட சிவ திருத்தொண்டர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் வலிமை வாய்ந்த மன்னன் மற்றும் உண்மையை உணர்ந்த ஆன்றோர்கள் இருக்கின்ற சபையிலேதான் வாதம் செய்ய வேண்டும். அவர்கள் இல்லாமல் புத்த மத குருவோடு தனித்து தில்லைவாழ் அந்தணர்கள் உள்ளிட்ட சைவர்கள் வாதம் செய்து அந்த புத்த குருவின் வினாக்களுக்கு விடை சொன்னாலும், அப்படி விடை சொல்லி வாதத்திலே வெற்றி பெற்றாலும் புத்த குருவின் வினாக்களுக்கு பதில் கூறாமல் இந்த புத்த குருவை தில்லைவாழ் அந்தணர்கள் உள்ளிட்ட சிவத்தொண்டர்கள் விரட்டிவிட்டார்கள் என்று அபவாதம் சொல்வதற்கும் அங்கே இடம் வந்து சேரும் என்றெல்லாம் ஆலோசித்து உடனே தில்லைவாழ் அந்தணர்கள் சோழ மகாராஜாவுக்கு இந்த சம்பவங்களையெல்லாம் நன்றாக விரித்து விளக்கி எழுதி ஒரு கடிதம் திருமுகம் அனுப்பினார்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். அதே போன்று இந்த சிதம்பரம் மற்றும் தேசத்திலே இருக்கின்ற பிராமணர்கள், பெரிய தபோதனர்கள், சகலகலா பண்டிதர்கள் என்று எல்லோருக்கும் ஓலை அனுப்புகின்றார்கள். உடனடியாக கடிதம் அனுப்புகின்றார்கள். அந்த கடிதத்திலே இந்த அழகிய கனக சபையை தரிசித்து வணங்க நாளை இங்கே வந்து சேருங்கள் என்று வாசிப்பவர், கேட்பவர்கள் இவர்களெல்லாம் மனம் மகிழும்படி திருமுகங்கள் பலவற்றை எழுதி அனுப்பினார்கள். அந்த சமயத்திலே அன்றைய பகல் பொழுது முடிந்து சூரியன் அஸ்தமாக சந்திரன் உதயம் செய்கின்றார். இரவு பொழுது வந்து சேர்ந்து விடவே தில்லைவாழ் அந்தணர்களெல்லாம் அந்த புத்த மத குருவை நோக்கி, புத்த குருவே, இன்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் இங்கே தங்கியிருங்கள். நாளை விடிந்ததும் உங்களினுடைய இழிவை இந்த உலகத்திற்கு நாங்கள் நேரே காட்டுவோம் என்று சொல்லிவிட்டு தில்லைவாழ் அந்தணர்கள் தங்களினுடைய இல்லங்களுக்கு சென்று உணவு அருந்திவிட்டு அந்த இரவு பொழுதிலே நல்ல நித்திரை செய்கின்றார்கள். அவ்வாறு நித்திரை செய்கின்ற தில்லைவாழ் அந்தணர்கள் தீட்சிதர்களின் கனவிலே எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நடராஜ பெருமான் தோன்றி அருள் செய்கின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.